ரேடியோ சிட்டியில் ஸ்டார் எக்ஸ்பிரஸ் ஸ்டார் ஆயிடுச்சுன்னா உங்கள் ரேடியோ சிட்டி நான்சி. இன்னைக்கு ஷோவில் ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் நம்ம கூட வந்து பேச போகிறாங்க. இன்ஃபேக்ட் த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஆனால் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து ஒரு சிங்கிள் ட்ராக் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு க்ளூ கொடுக்கணும் அப்படின்னா ஒரு படத்தோட மியூசிக் டைரக்டர் கிட்ட பேச போகிறேன். அண்ட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மியூசிக் டைரக்டர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் ஸ்டார், ஒரு மியூசிக் டைரக்டர் கனெக்ட் பண்ணி பேச போகிறாருன்னு சொன்னேன். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மியூசிக் டைரக்டர்ஸ். அண்ட் எப்போவுமே இவர் ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். அண்ட் அவரோட மியூசிக் ரொம்ப யூனிக். அண்ட் இன்ஃபேக்ட் அவர் பண்ண ஃபர்ஸ்ட் படமே வந்து மியூசிக்குக்கும் சரி, அந்த ஸ்கிரிப்ட் ஆஸ் அ மூவியாகவும் சரி நல்லாவே மக்களை ரீச் ஆச்சு. ஸோ யார் அந்த ஸ்டார்? மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் அவர்கள் இன்னைக்கு ஸ்டார் எக்ஸ்பிரஸ்ல. Really happy to connect with you again. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் மாறா நிறைய வைப்ஸ் இந்த படத்துக்கு, பிகாஸ் ஆல்ரெடி நம்ம வந்து மலையாளத்துல இந்த படத்தை பார்த்திருக்கோம். அண்ட் இப்போ தமிழ்ல யார் ஐப்பது சாங்ஸ் ஸ்ரீராம் வாய்ஸ்ல நிறைய பேருக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. So how are you feeling, sir? I'm happy actually. After ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லவ் சாங் அண்ட் அப்கோர்ஸ் இந்த கொரோனாக்கு அப்புறம் ஓகே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் ஒரு சாங்கோட ஆரம்பிக்கிறது. இட்ஸ் ரியலி ஃபீலிங் குட். So Mara as a project itself வந்து ஒரு சர்ச், ஒரு லவ், டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இமோஷன்ஸ். ஸோ எப்படி நீங்க இந்த ப்ராஜெக்ட் எடுத்து ஒரு கன்சீவ் பண்ணிட்டீங்க ஆக்சுவலி? இல்ல இப்போ என்னென்ன சில ஃபிலிம்ஸ் நாங்க அதான் எல்லாத்துலயுமே இப்போ மியூசிக்கல் அப்படின்னு போட்டுக்கிறது நாங்களே போட்டுக்கிறோம். பட் என்னன்னா ட்ரூத் என்னன்னா இது சில ஃபிலிம்ஸ் தான் அது ஆக்சுவலி உண்மையிலே சிங்க் ஆகும் அந்த டைட்டில். பட் அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான் இது இந்த ஃபில்மே. பிகாஸ் இந்த மியூசிக் வந்து இட்ஸ் கேரக்டர் இட் செல்ஃப். அது படத்துல உங்களுக்கு ஆக்சுவலி மியூசிக் சாங்ஸ் எடுத்துட்டா அது கொஞ்சம் லாஸ்ட் ஆயிடும். அந்த மாதிரியான ஒரு நரேட்டிவ்லயே இருக்கிற மாதிரி ஃபில்ம். அண்ட் நிறைய பாசிட்டிவிட்டி, லவ் சாங், எந்த ஒரு நெகட்டிவ் கேரக்டர்ஸும் இல்ல, ரொம்ப ஸ்மூதா இருக்கும். இன்னும் அந்த மாதிரி ஒரு ஃபில்ம் பண்றதுல அப்கோர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஃபன்னா இருக்கும். நான் இது ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா ரொம்ப ஹாரர், கொலை, இப்படி கொல்லன்னே பண்ணிட்டு இருக்கேன். லைக் எனக்கு இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபில்ம். எங்களுக்குமே வந்து ஆமா நீங்க சொன்ன மாதிரி யோசிக்கும் போது ஆமா கரெக்ட். ராட்சசன் அப்படி பயங்கரமா அப்படியே ஃபுல் சீரியஸ் ப்ராஜெக்ட்ஸ், இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எமோஷனல், ஒரு லவ். இட்ஸ் நைஸ் டு ஃபீல் தட் மியூசிக் இன் உங்களுடைய ஸ்டைல்ல. உண்மையிலேயே எங்களுக்கும் வந்து ரிஃப்ரெஷிங்கா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஹவு டிட் யூ கெட் இன்டு திஸ் ப்ராஜெக்ட் ஆக்சுவலி? இன்ஃபேக்ட் எனக்கு இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடியே வந்து ப்ரொடியூசர் ஸ்ருதி வந்து அவங்க கான்டாக்ட் ஐ மீன் உங்க முன்னாடியே எனக்கு தெரியும். இன்ஃபேக்ட் அவங்க இங்க சென்னையில இருக்கும்போது எனக்கு தெரியும். அவங்க வந்து ப்ராஜெக்ட் விஷயமா பேசணும்னு சொல்லிட்டு வரும்போது திஸ் கேம் இன். ஐ வாஸ் ரியலி எக்ஸைட்டட். ஏன்னா சார்லி வந்து இட் இஸ் நீங்க தான் சொன்ன மாதிரி இட்ஸ் நோன் ஃபில்ம். என்னன்னா சாங்ஸ் எல்லாமே ஆல்ரெடி அங்க ரொம்ப பெரிய பிளாக் பஸ்டர் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு இதுல we know that music கண்டிப்பா ஸ்கோப் இருக்கு and கண்டிப்பா we should do like be a part of it. ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. அப்போ வந்து மேடியும் இல்ல, இட்ஸ் லைக் அப்பதான் இனிஷியலி ப்ராஜெக்ட் வந்து ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்ச சமயம். அப்போ பட் ஃபர்ஸ்டாவே என்ன போய் கேட்டது வந்து இட்ஸ் ஓகே நம்ம மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னு இருந்தது. தென் அது வந்து இப்போ ஒண்ணுன்னா நடக்க இப்போ ஃபார்ம் ஆக சாங்ஸ் ஒன்னு ஷேப் ஆகும்போது இட்ஸ் லைக் ரியலி இப்போ பார்க்கும்போது அல்டிமேட்டா ஒரு 4 songs 5 songs ஆரம்பிச்சோம். இப்போ 8 to 9 சாங்ல வந்து நிக்கிறோம். ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி. Wonderful. I think Sriram and உங்க காம்போ வந்து it's been quite magical. And யாரா இப்பதும் வந்து சீரியஸாவே ரொம்ப என்ன சொல்றது, இட்ஸ் growing on you கேக்க. ஸோ அவரை பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க இன்னொரு வாட்டிக்கு ஒர்க் பண்ணிருக்கீங்க அவரோட. எப்படி? இல்ல எனக்கு அதுதான் ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. பிகாஸ் எல்லாம் பிகாஸ் ஜெனரலி நானும் ஒர்க் பண்ணிருக்கேன்ல, அதனால பட் என்னன்னா இந்த டோட்டலி நியூ இந்த சாங். ஐ டோன்ட் நோ, ஹி செட் அந்த சாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. அதனாலயா என்ன ஐம் ரியலி டோன்ட் நோ, பட் ஐம் ரியலி கிளாட் இன் தி வே ஹி took this song. ரொம்ப பர்சனலா இத்தனைக்கும் அவர் ஜென்ரலா ஒரு ஸ்டைல்ல பாடுவாரு. and we want to try something new அவரோட சிங்கிங்லயும் எல்லாமே. ஸோ திரும்ப ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 3-4 times பேக் அண்ட் ஃபோர்த் போயிட்டு அண்ட் ஒவ்வொரு தடவை he was really concerned. இது பிடிச்சிருக்கா உங்களுக்கு, இன்னொரு தடவை பண்ணணும்னா I will sing it again அப்படின்னு சொல்லி அது பாடினாரு. that was like a new Sid Sriram for me. அந்த வைப்
I really love the song, bro. I really love the song, bro. Adigadi he was telling. So the song பொறுத்த வரைக்கும் it was a very smooth process and ரொம்ப பாசிட்டிவா போச்சு. மனசுல அவருக்கு மட்டும் இல்ல, we really love the song. திரும்பியும் நாங்களும் சொல்லிடுறோம். வரிகள் தாமரை எழுதியிருக்காங்க பியூட்டிஃபுல்லா, ரொம்ப ரொம்ப ஐ திங்க் எல்லாமே வந்து எப்படி சொல்றது, ஒரு ஒரு பசில் நம்ம செட் பண்ணதுக்கு அப்புறமா how it look beautiful, அந்த மாதிரி அந்த லிரிக்ஸ், மியூசிக் அண்ட் சுச்சிராமோட வாய்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா இட் வாஸ் ஃப்ளோயிங். சோ எனக்கு வந்து அவங்க அப்கோர்ஸ் தாமரை மேம் ஆல்வேஸ் ஸ்பெஷல். அண்ட் நாங்க இதுக்கு முன்னாடி தீரன் ஒர்க் பண்ணிருந்தோம். அண்ட் லைக் ஓகே கரெக்டான ஒரு சப்ஜெக்ட். பட் என்னன்னா இந்த ஃபிலிம் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணும்போதே ஹோல் ஆல்பம் தாமரை மேம் அப்படிங்கும் போதே அந்த மாதிரி ஒரு ஒரு ரைட்டர் கூட டிராவல் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால இது ஷீ டுக் இட் வெரி பர்சனல் இந்த ஃபில்ம். இப்போ ஏன்னா அதனால பட் அது அட்வான்டேஜும் என்னன்னா இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இவ்வளவு சாங் இருக்கு அப்படிங்கும் போது ஒரு சாங்க்கும் இன்னொரு சாங்க்கும் ஒரு கதையை சொல்லியிருப்பாங்க ஒன்னொன்னா ரிவீல் ஆகும்போது. அண்ட் ஐயோ அவங்க பெர்ஃபெக்ஷன் லெவல் வந்து இட்ஸ் டூ ஹை. சிக்ஸ்டி ரொம்ப படிச்சதுல அவங்களுக்கு ஒரு பெரிய பார்ட் இருக்கு. பாடுங்க மறுபடியும் பாடி அனுப்புங்க அப்படின்னா. அவங்க கிட்ட ஒர்க் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடலாம். ஏன்னா அவங்க வண்டியை பிடிச்சி எடுத்துட்டு போவாங்க. பொறுத்தவரையில் இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் டெபியூ கமர்ஷியல் ஐ மீன் மூவி. அண்ட் இதுக்கு முன்னாடி இந்த படத்தை வேற பாத்துருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி மியூசிக் பிளேஸ் a very important ரோல். ஸோ ஆல்ரெடி ஒரு நம்ம இந்த படத்தை வந்து இன்னொரு மொழியில பாத்துருக்கோம். பட் இன்னொரு வாட்டி இதை நம்ம ரீக்ரியேட் பண்ணும் போது எப்பவுமே மைண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது நம்மளுக்கு ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். சோ எப்படி டைரக்ஷன் அண்ட் நீங்க இதை எடுத்துக்கிட்டீங்க? how you thought இதை ஃப்ரெஷ்ஷா நம்ம வந்து தமிழ்ல பிரசன்ட் பண்ண போறோம்? இல்ல என்னன்னா இது இட்ஸ் ரீமேக் அப்படின்னு சொன்னாலும் நீங்க படம் பார்க்கும்போது தெரியும் அந்த படத்துல நிறைய விஷயத்துக்கு வந்து இன்கம்ப்ளீட்டா விட்டுருப்பாங்க. சில வந்து பிகாஸ் மலையாளம் ஆடியன்ஸ்க்கு அது கொஞ்சம் இட் இஸ் ஓகே. அவங்க வந்து அதை அப்படியும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நிறைய தடவை வந்து ஓப்பனாவே ஃபில்ம் இருக்கும் அண்ட் சம்திங் ஓப்பன் எண்டாவே தே வில் ஃபினிஷ் த ஸ்கிரீன் பிளே. பட் ஆனா அது எல்லாத்துக்குமே ப்ராப்பரா ஒரு கனெக்டிவிட்டி கொடுத்து இன்னும் கொஞ்சம் கூட ஒரு ஃபார்முலேட்டடா ரொம்ப அழகா இட்ஸ் நியூ ஸ்கிரீன் பிளே தமிழை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி ரொம்ப அழகா வந்திருக்கு. அண்ட் திலீப்பை பொறுத்த வரைக்கும் டைரக்டர் வந்து அவரு அதான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிருக்காரு அப்படின்னாலும் ஐ நெவர் ஃபெல்ட் இட். ஏன்னா எனக்கு நிஜமா டைரக்டர்ஸ் கூட டிராவல் பண்ணும்போது அந்த ஒரு லவ் ஒன்று மியூச்சுவல் ஆல்மோஸ்ட் லைக் இட்ஸ் மேரேஜ் மாதிரி. அது இல்லைன்னா வந்து சாங்ஸோ ஃபில்மும் சரி எதுவுமே நல்லா வராது. ஸோ பட் இதுல சாங்ஸ் எல்லாமே நல்லா வந்திருக்குன்னா அப்கோர்ஸ் that means we had a really good partnership. அதுக்கு I never felt a newcomer. இப்ப நீங்க திரும்ப சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது. நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு சாங்குக்குமே வந்து ஒரு ஃபிளேவர் இருக்கும். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி ஒரு லிரிசிஸ்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றது அப்படிங்கறது ஐ திங்க் ரொம்ப நாள் வருஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ என்டையரா மியூசிக்கலி மாறால வந்து என்ன மாதிரியான மியூசிக் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கீங்க மியூசிக் வைஸ்? சிம்பிளா சொல்லணும்னா இப்போ ஏதாவது ஜென்ரலி இப்போ ஒரு ஆல்பம் நம்ம கேட்கும் பொழுது என்னோட ஆல்பமே வச்சுக்கோங்க நிறைய இருக்கும் தாரமே. அப்போ ஓகே ஒரு 2 சாங் கேட்போம் 3 சாங் கேட்போம். அப்போ ஒரு சாங் வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடும். ஏன்னா நம்ம அந்த ஒரு கார்ல நம்ம டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கும் போது வேற ஒரு நம்ம போகும்போது நம்ம வந்து அதை வந்து ஸ்கிப் பண்ணுவோம். ஓகே இது நம்ம மூடுக்கு செட் ஆகல அப்படிங்கிற மாதிரி we will skip. பட் மாறா பொறுத்த வரைக்கும் ஓகே ஆல்மோஸ்ட் ஒரு 6 சாங் எத்தனை நம்பர் இருக்குன்னு எனக்கே தெரியல. பட் when it comes நீங்க வந்து it will be like okay நம்ம எடுத்து போட்டோம்னா அந்த ஃபுல் ஆல்பம் முடிகிற வரைக்கும் ஒரு இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு மழை பெய்யற கிளைமேட்டுக்கு அழகா வந்து ஒரு காஃபி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு கேட்கற மாதிரியான ஒரு ஒரு இதமான ஃபீல் இருக்கும்னு நான் நம்புறேன். வெரி ட்ரூ. ஆக்சுவலி நான் அதான் சொல்லணும்னு நினைச்சேன். பிகாஸ் நான் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். நிறைய பேர் வந்து வாவ் இப்ப இருக்க வெதருக்கு வந்து இந்த சாங் இஸ் சோ அடிக்டிவ். தட்ஸ் வாட் யூ வாண்ட் இல்ல டு கனெக்ட் வித் பீப்புள்ஸ் இமோஷன். இந்த பாட்டை தேடி கேட்கிறோம் அப்படின்னா வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க. உங்களுக்கு கிடைச்ச ஃபீட்பேக்லயே வந்து ஆக்சுவலி இது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருந்தது அப்படின்னு இருந்த ஒரு விஷயம். யாரா இப்ப இதை பத்தி சொல்லுங்க. காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா மேடி தான். மேடி என்னன்னா அவருக்கு இனிஷியலி இந்த சாங் வந்து படத்துல நிறைய சாங்ஸ் இருக்கு. பட் அவர் வந்து வேற சாங் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஓகே பிகாஸ் இல்ல தட் வில் ஒர்க் பிரதர். பட் ஐ வாஸ் லைக்
இல்ல இந்த சாங் இருக்கலாம் ஃபர்ஸ்ட்னு நானும் தாமரை மேமும் we stood. Okay. ஓகே என்னமோ பண்ணுங்க இது உங்களுக்கு ஃபேவரட் ஓகே நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. பட் அகைன் இப்போ ரிலீஸ் ஆயிட்டு இப்போ he said that yeah guys you guys are right, it's growing. இது உள்ள இந்த சாங் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணதான் perfectly it's quite addictive அப்படின்னு சொன்னாரு. That was like wow okay. சீரியஸ்லி அதுவும் இந்த வெதருக்கு அப்படியே ரொம்ப ரொமான்டிக்கா நீங்க வந்து பல பேரை வந்து பல ஃபீலிங்ஸ வந்து ஸ்டர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். The BG score பொறுத்தவரையில் how has it like come out? நிறைய வெறும் பிஜி ஸ்கோர் மட்டும் வருது எனக்கு. ஆமா அது ஜிப்ரான் சார் அப்படின்னாவே வந்து பாடல்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் உங்க பிஜிஎம் ஸ்கோர்ஸ் வந்து always stood out. So கண்டிப்பா you have to tell about it. பட் இந்த படம் அதே மறுபடியும் சொல்ற மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஆனா பிஜிஎம் ஸ்கோர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். எனக்கு வந்து தொடர்ந்தா பாத்தீங்கன்னா ஒரே ஆக்ஷன் 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 கொலை கடத்தல் இப்படியே இப்போ ரொமான்ஸ் பண்றது ஐ ரியலி என்ஜாய் ஒன்னும் பண்ணிட்டு இருக்கிறதும். அண்ட் எந்த இடத்துல சாங் ஆரம்பிக்குது எந்த இடத்துல மியூசிக் முடியுது அது தெரியாம கரெக்டா பண்றதுதான் இட்ஸ் ப்ராப்பரான ஸ்கோரிங். அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி வந்திருக்கு. ரியலி ஐ அம் ரியலி ஹாப்பி. வண்டர்ஃபுல், தேங்க்யூ சோ மச். ரொம்ப பொறுமையா நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. அண்ட் நான் மறுபடியும் சொல்லியே ஆகணும், இந்த ஒரு வெதருக்கு இந்த மாதிரி ஒரு சாங் வந்ததும் ஸ்ரீராம் வாய்ஸ்ல உங்களுடைய மியூசிக் ஐ திங்க் யூ ஹேவ் கிஃப்டட் அஸ் தி சாங் இந்த ஒரு கரெக்டான சீசனுக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட் யூ என்டையர் டீம் ஆஃப் மாராக்கு. ஆல் தி பெஸ்ட். நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மக்களுக்கு? ஒண்ணும் இல்ல, பிகாஸ் அதான் கொரோனா அப்படிங்கிற விஷயம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம லைஃப்ல இருந்து இனிமே சுத்தமா போயிடும். சோ பாசிட்டிவான ஒரு ஸ்டார்ட், எல்லாம் திரும்ப வேலைக்கு வந்துட்டோம். அண்ட் பாசிட்டிவிட்டியோட நெகட்டிவிட்டி எல்லாம் போக வச்சு அண்ட் இந்த சாங் ஒரு ப்ரீஸ் கொடுக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. அண்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரெஷ் வித் திஸ் சாங். Wonderful. Thank you so much, sir. All the best to you. Thank you. ஸோ மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் அவர்கள் இவ்வளவு நம்ம கூட கனெக்ட் பண்ணி அவரோட அப்கமிங் ஃபிலிமான மாரா பற்றி அதோட மியூசிக் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணார். ஒன்ஸ் அகெயின் இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் மாராக்கு ஆல் த பெஸ்ட் விஷ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் ஸ்டே டியூன் வித் மீ ரேடியோ சிட்டியில். நான் உங்கள் நான்சி.